எவ்வளவு அற்புதமா இருக்குது. பசங்களா, கடலுக்குள்ள ரொம்ப தூரம் போகாதீங்கடா. இந்த சிவா எங்கப்பா போயிட்டா? கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்ட போனா, அதோ அந்த மலை மேல போயிருப்பான். இப்ப வந்துருவான். என்ன நடக்குது? ஏதோ மாஸ்டர் வர தெரியுது. பாத்துங்க. சார் எழுதுங்க சார். இந்த நேரத்துல மைக்க போட்டுலாம் விழக்கூடாது. என்னோட ஏரியாவுல சி மான்ஸ்டரா இருக்க வாய்ப்பே இல்ல. லட்டு சிங் பேரை கேட்டா பறவைகள் பறக்கவே பயப்படும். மீன்கள் நீந்தறதுக்கு மறந்து போயிடும். புலி பசிச்சா புல்லையும் தின்னும். நீங்க சொல்றது உண்மையாவும் இருக்கலாம். நான் அதை ஏத்துக்கிறேன். இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும்? இது இன்னைக்கு சிவா வந்ததாலதான் நாங்க எல்லாரும் தப்பிச்சோம். நாம எல்லாருமே சிவாக்கு தான் நன்றி சொல்லியாகணும். ஒருவேளை இன்னைக்கு மறுபடியும் அது திரும்ப வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாதோ, அதை புடிச்சு நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். புரியுதா? என்ன சொன்னீங்க? நான் ஏதோ நல்லா ஸ்டைலா இருக்கேன்னு டைலாக் வாய்க்கு வந்துட்டு பேசுறா, இப்படியா கோத்து விடுவீங்க? இதுல பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல சார். அந்த சி மான்ஸ்டர் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்ல. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆயிடுச்சு. அங்க யாருமே போறது இல்ல சார். அதான் சி மான்ஸ்டர் அங்க வந்துட்டு போது போல இருக்கு. அத பாருங்க சார், அதான் அந்த லைட் ஹவுஸ். இது வரைக்கும் வேற எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. அது மட்டும் திரும்பி வந்ததுன்னா நம்ம லட்டு சிங் சார் அவரோட 2 கையால அதை புடிச்சு என்ன பண்றாருன்னு பாருங்களேன். என்னையா என்ன நீங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தான், ஒன்னும் பெரிய பைல்வான் இல்ல. இப்ப எல்லாரும் சைலண்டா போய் தூங்குங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே காப்பாத்த சிவா வருவான். அதாவது நான் வருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன எழுப்பி விடுங்க. அந்த லைட் ஹவுஸ பாத்தீங்களா? ஏதோ லைட் எரியற மாதிரியே இருக்கு. இந்த நேரத்துல அங்க யார் இருப்பா? அங்க பாருங்க, லைட் ஃபிளிக்கரிங் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை அங்க இருந்து யாருக்கும் சிக்னல் தராங்களோ? வாங்க அங்க போய் என்னன்னு பார்க்கலாம்.
நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தூங்குங்க, போங்க, சீக்கிரம் போங்க. சார் அந்த ரிப்பேர் ஆன லைட் ஹவுஸ்ல நாங்க லைட்ட பார்த்தோம். அங்க யாருக்கும் சிக்னல் தராங்க. நிச்சயமா அங்க என்னமோ நடக்குது சார். அட, என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் இந்த பையன் இப்படியே ஏடாகூடமா பேசிக்கிட்டு இருக்கானே. இப்ப அங்க போய் வர பார்க்கணுமா? உங்களை மாதிரி ஒரு தைரியமான இன்ஸ்பெக்டர் எங்க சைடு இருக்கும்போது நாங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லையே. சிவா, அட அங்க பாருங்க, செடி கொடிய வச்சு யாரோ ராஃப்ட் பண்ணிருக்காங்கப்பா. அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ்ல யாரோ இருக்காங்கங்கிறது நிச்சயமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட போனா போகட்டும் சிவா, அவன் போறான் வரான். அதுக்காக நான் பயந்துட்டேன்லாம் நினைக்காத. எனக்கு நல்லா தூக்கமா வருது. இந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்றது பேட் மேனர்ஸ் சிவா. இப்படி நடுராத்திரியில லைட் ஹவுஸ்ல ஏதோ பண்றாங்கன்னா அது குட் மேனர்ஸ் கிடையாது. நிச்சயமா அதுவும் பேட் மேனர்ஸா தான் இருக்கும். வாங்க போலாம். போலாம். அச்சோ சார், லிஃப்ட் இல்ல சார். அச்சோ சுத்தம். பயப்படாத சார். கூடவே வா சார். இங்க பாரு, இங்க யாருமே இல்ல. வா போலாம். இங்க இருந்து திரும்பி போயிடலாம். யாரோ இங்க சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் சாண்ட்விச் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா? ஒருவேளை நம்மள யாராவது ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கலாம்ல. மான்ஸ்டர் மாதிரி எல்லாம் பண்ணி இங்க என்னமோ பெரிய தப்பு நடக்குது. இருங்க பண்ண வரேன். சார் எந்திரிங்க சார். என்ன சார்? சார் இத புடிங்க. உனக்கு இந்த லட்டு சிக்க பத்தி தெரியாது. என் கையில நீ மாட்டின.
கூட வந்துரு. லட்டு சிங் சார் எங்க? அவர் போலீஸ்காரர் தானே, பசங்களை தேடுறது அவர் வேலையாச்சே, அதனால யாரையாவது தேடிக்கிட்டு இருப்பாரு. யூடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. ஒருவேளை அவர் ஏதாவது பிரச்சனையில கூட இருக்கலாம் இல்லையா? ஒண்ணும், நம்ம உடனே அவரை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏ ஆமா, இந்த ஹூலா ஹூலா ஹர்ஹபூஷானா என்னையா அர்த்தம்? என்னோட பேரு ஹர்ஹபூசா. நான் சொல்றதுதான் இவங்க எல்லாருமே கேட்பாங்க. நீங்களும் உங்களோட பசங்களும் சேர்ந்து இந்த கடல் பிராணிக்கு தொல்லை கொடுத்ததுனால உங்களை நான் பழி வாங்க போறேன். இப்ப அந்த கடல் பிராணிய இங்க கொண்டு வந்து உங்க எல்லாரையும் அதுக்கு நான் பலி கொடுக்க போறேன். ஊபா ஊபா, அடிங்க, மேளத்தை நல்லா அடிங்க. நம்மளோட கடல் பிராணியை இங்க கூப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி எதையாவது அதுக்கு வாங்கி கொடுத்து விட்டு மனுஷனை சாப்பிட சொல்றிய, நியாயமாகிட்டு உனக்கு? ஊபா ஊபா ஹர்ஹபூஷா ஊபா. இதுக்கப்புறமும் உங்களால இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. ஏன்னு கேளு. ஏன்னா உங்க ரெண்டு பேரையும் அந்த கடல் பிராணி சாப்பிட போகுது. சரி, உன்னை விட்டுடுறேன். நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். அப்பதான் அந்த கடல் பிராணி உங்களை வந்து சாப்பிடும். நாங்க சாப்பிடும் போது அது பக்கத்துல யாராவது இருந்தா அது ரொம்ப பயங்கரமா கோவப்படும். ஊபா 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 ஹர்ஹபூஷா ஊபா. அண்ணே, மொட்டா அண்ணே, நான் சொல்றத கேளுங்க. ஊலா ஊலா ஊலலல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறீங்களே, எங்களை தனியா விட்டுறாதீங்க மாமி. சிவா, தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. நீ வந்துட்ட, எனக்கு தைரியம் தானாவே வந்துருச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதோ சி மாஸ்டர் வந்துகிட்டு இருக்குது. ஓடுங்க சீக்கிரம். போங்கப்பா. நீங்க எல்லாருமே பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இப்பவும் தப்புக்கு மேல தப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க.
நீங்க எங்களோட கடல் பிராணிய பயங்கரமா கோவப்படுத்திருக்கீங்க. இப்ப அந்த கடல் பிராணிய நான் இங்க கூப்பிட போறேன். அதோட கோவத்தை நான் தணிக்க வைக்க போறேன். அதுவும் உங்களை சாப்பிட வச்சு. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே கூப்பிடுறேன். புடிங்க அவன. அவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. ஏய், எல்லாரும் புடிங்கடா. கண்ணுல எரியுது. உங்க ஃப்ரெண்ட் எங்க போயிட்டான்னு தெரியல. ரொம்ப கேடியா இருப்பான் போல. அந்த கடல் பிராணி உங்களை முதல்ல சாப்பிடட்டும். அப்புறம் கடைசி அவனை சாப்பிடும். கூப்பிடுங்க அந்த கடல் பிராணிய. எல்லாரும் மேலத்து தட்டுங்க. எல்லாரும் பயந்துட்டீங்களா என்ன? சிவா, நீ இதுக்குள்ள எப்படிப்பா போன? ஏன்னா இது ஒரு டூப்ளிகேட். இத பண்றதெல்லாம் இவனுங்க தான், வேற யாரும் இல்ல. நில்லு. இந்த மான்ஸ்டரோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க நிக்கிற இந்த ஹபுஷாவோட ஹிஸ்டரி தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க யாருன்னு சொல்றீங்களா? என்னோட பேரு நட்வர்ட் சிங். நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஒரு முக்கியமான வேலைக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் பெரிய சைஸ் முத்து கிடைச்சிட்டு இருக்கு. இங்க இருக்கிற மக்களை பயமுறுத்தி துரத்துறதுக்காக தான் இந்த சீ மான்ஸ்டர் ஐடியாவை நான் கொண்டு வந்தேன். இத வச்சு நான் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் நீங்க கெடுத்துட்டீங்க. நான் நிச்சயமா உன்னை விட மாட்டேன் சின்ன பையா. அங்கிள், பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சிவா. சிவா, என்னோட பேரு சிவா. ரேவா, ஆர்டி, யூடி, லட்டு சிங் சார், நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் அந்த ஹபுஷாவை பிடிக்கிறேன்.
சிவா 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 என்ன பண்ண போற என்ன விட்டு அம்மி பயந்துட்டீங்களா லட்டு சிங் சார்? நானாவது பயப்படுறதாவது. சிவா, லட்டு சிங் டிக்ஷனரியில பயம்ன்ற வார்த்தையே இல்ல. இது ஒரு டூப்ளிகேட் மாஸ்டர்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை நான் சண்டை போட அலோவ் பண்ணேன். இது மட்டும் உண்மையானதா இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. நார் நாரா கிழிச்சு எரிஞ்சிருப்பேன். ஆமா, உண்மையை தானே சொல்றேன். ஐ. Cheers for Shiva! Hip hip hooray! Hip hip hooray! Hip hip hooray! Hip hip hooray! பீம் சிங், தண்ணி லாரி வந்திருக்கு பாரு. சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு வா. எப்பதான் இந்த தண்ணி பிரச்சனை சரியாகுமோ தெரியல. இந்த தண்ணி லாரில வர தண்ணிய குடிச்சு தொண்டையெல்லாம் புண்ணாகிடுச்சு. தண்ணி அதிகமா செலவு பண்றத மறந்துருங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தண்ணியை இப்ப நம்ம கம்மியா தான் செலவு பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வேதா சிட்டில தண்ணி பஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. டேங்கர் லாரி தண்ணியை குடிக்கிற மக்கள் எல்லாருக்குமே இப்போ அடடடடா, இந்த தண்ணி பிரச்சனை தலை விரிச்சாடுது. யாராவது ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க. நீர்ப்பானி பாஸ், நம்ம பிசினஸ் பாட்டே கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல கிடைக்கிற தண்ணியை நம்ம மினரல் வாட்டர் பாட்டில அடைச்சு அதை மினரல் வாட்டரா வித்துக்கிட்டு இருக்கோம் பாஸ். அது மட்டும் இல்ல பாஸ், யாரெல்லாம் நம்ம வாட்டர் பாட்டில வாங்கலையோ அவங்க எல்லாம் டேங்கர் லாரி தண்ணிய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜீனியஸ் பாஸ். நீர்ப்பானி பாஸ், இந்த ஊருக்கு என்னதான் பைப் லைன்ல கொண்டு வந்தாலும் அதை தான் நம்ம உடைச்சு போட்டுடுறோமே. அப்புறம் எப்படி அவங்க என்னதான் சரி பண்ணாலும் அதை நம்ம மறுபடியும் உடைச்சு போட்டுடுறோம். சரியா பிளான் பண்ணோம்னா காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். இந்த வேதா சிட்டில தண்ணி பஞ்சம்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் மக்கள் எல்லாரும் என்னோட தண்ணிய காசு கொடுத்து வாங்கி குடிப்பாங்க. மறந்துடாதீங்க, இந்த வேதா சிட்டில மட்டும் தண்ணி பஞ்சம் எப்பவுமே தீரக்கூடாது. பாஸ், நம்ம இங்க ரொம்ப நாளைக்கு இருந்துட்டோம். இங்க இருந்து கிளம்பிடலாம் பாஸ். இல்ல யாருக்காவது சந்தேகம் வந்துட போகுது. ஏய், அது எப்படி சந்தேகம் வரும்? நம்ம கம்பெனில தயாராகிற மினரல் வாட்டருக்கு வேற பேரை வச்சிருக்கேன், பார்த்தல. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இத நாம ஒருத்தங்க தான் ரெடி பண்றோம்னு. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சரியா பிளான் பண்ணா காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். இந்த டேங்கர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனியை சேர்ந்ததா இருக்கே. ஆனா ஒரே இடத்துல தான் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆபீஸும் வேற வேற இடத்துல இருக்கும். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். நான்
நான் இந்த வழியா போறேன், நீங்க எல்லாரும் மெயின் ரோட் வழியா வாங்க. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். இந்த பையன் யாரு? நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்ப பாருடா. அட, இது ஒரு தண்ணி ஃபில் பண்ற பிளான் போல இருக்கு. எல்லா டேங்கரும் ஒரே ஆளுது தான் போல இருக்கு. ஃபில்டரான தண்ணியில மிச்சம் இருக்கிறது தான் இவங்க லாரியிலயும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? நல்ல தண்ணி பாட்டில்ல, கெட்ட தண்ணி லாரியில. அதனாலதான் இந்த தண்ணியை குடிச்சவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. சின்ன பையா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை போய் புடிங்கடா. சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. டேய் நில்லுடா, நில்லுடா. டேய் அங்கிள், இங்க. ஏய் நில்லு நில்லு. ஏய் நில்லு. அண்ணா அவன் தப்பிக்கிறானே, அவனை புடிங்க. அங்கிள் வாங்க அங்கிள், ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதா. சீக்கிரமா அந்த காட்டு பக்கம் இருக்கிற ரூட்டுக்கு வாங்க. அந்த பையன் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு காசு பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல லட்டு சிங் சார். ஏழை மக்களுக்கு நான் தனியா ஃப்ரீயாவே தரேன் சார். யார் யாருக்கெல்லாம் நீங்க தனியா கொடுக்க சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் தனியா நான் ஃப்ரீயாவே கொடுத்துறேன்.
தண்ணி பிரச்சனை யாருக்குமே இருக்கக்கூடாது சார். ஆஹா ஆஹா, நீங்க என்ன மனுஷன் சார். நீங்க மனுஷனே கிடையாதுன்னு சொல்லணும். பெரிய மனுஷன் சார், பெரிய மனுஷன். எவ்வளவு உயர்வான சிந்தனைகள் சார் உங்களுது. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்னும் இருக்கிறதால தான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது சார். என்ன ரொம்ப புகழாதீங்க சார். சின்ன வயசுல இருந்து நான் அப்படியே வளர்ந்துட்டேன். யாராவது என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது சார். ஹலோ, லட்டு சிங் ஸ்பீக்கிங். ஹாய். என்ன என்னோட ஏரியாவுல திருட்டா? என்ன உளறிக்கிட்டு இருக்கிற சிவா? எஸ் எஸ், என்ன சொன்ன? ஆஹா, இதுதான் விஷயமா? இதோ 5 நிமிஷத்துல இருப்பேன் சிவா. பாத்தீங்களா இந்த ஊர்ல எவ்வளவு கேவலமானவனுங்க எல்லாம் இருக்கானுங்கன்னு? இப்ப நீங்க இருக்கீங்க, அடுத்தவங்களை பத்தி எவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க. ஆனா ஒரு திருட்டு பையன் இருக்கான் சார். ஊர்ல இருக்கிற தண்ணி எல்லாம் திருடி வித்துக்கிட்டு இருக்கானாம. அவன நான் சும்மா விட்டுருவனா? என் பேரு லட்டு சிங் சும்மா சாதாரணமா ஃபேமஸ்லாம் ஆகல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட லட்டு சிங் பேரை கேட்டா பயப்படுவான். இருக்கிறவங்களே சொல்லுவாங்க திருட்ட விட்டுன்னு, இல்லன்னா உன்னை பிடிக்க லட்டு சிங் வருவாருன்னு. அதனால திருடுறவங்க எல்லாம் திருட்ட விட்டுட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அடாடா, என்ன அருமையா என்னோட டைலாக உச்சரிப்பு பிழை இல்லாம தெளிவா பேசுறீங்களே. இப்ப நான் கிளம்புறேன். சிவா எங்கேயோ பாவம் மலைகள்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா. இப்ப நான் கிளம்பியே ஆகணும். எங்க ஊர் தண்ணியை திருடி அதை எங்களுக்கே பாட்டில் போட்டு வித்து எங்களையே உடம்பு சரியில்லாம ஆக்குறவனுங்களை புடிச்சு உள்ள போடணும். அவனுங்களை பத்தின எல்லா தகவலும் சிவாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பவே போய் எல்லாரையும் புடிச்சு உள்ள போடுறேன். பண்ணுங்க பண்ணுங்க. முதல்ல போய் அந்த திருட்டு பசங்களை புடிங்க சார். அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ரேவா, நீங்க உடனே இந்த பக்கம் வராம திரும்பி போயிடுங்க. நான் காட்டு பக்கம் இருக்கிற பாறையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். லட்டு சிங் சாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? நீயும் பத்திரமா இரு ரேவா. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். அந்த பையன் அங்க இருக்கான் பாருங்க. புடிங்க அவன. ஏய் ஓய் இல்லையா சொல்றல தம்பி. இந்த ஓட வைக்காத ஒண்ணு புடிச்சோனா அவ்வளவுதான். புடிங்க 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 புடிங்க. அந்த பக்கமா போடுறோம். புடிக்கடா, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம். ஏய் நில்லுங்க நில்லுங்க. சிவா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் லட்டு சிங் சார், நான் சொல்றேன். சரியா பிளான் பண்ணோம்னா வீசற காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். அந்த பையனை எப்படியும் கொஞ்ச நேரத்துல நாங்க பிடிச்சிருப்போம். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்க வந்திருக்காங்களா? மிரட்டுறியா? லட்டு சிங்கையே நீ மிரட்டுறியா? பாத்துக்கிறேன், ஒவ்வொருத்தனையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த நிச்சயமா இந்த இடத்துக்கு வருவான். எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. அங்க பாருங்க சார், அங்கதான் இருக்கான். டேய் நில்றா, இங்க இருந்து ஓடி போனா அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாது. வாப்பா வா. இப்போ உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனைடா பையன் உனக்கு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய் பையனை பையனை சொல்லாம வேற என்ன சொல்றது? சிவா, என்னோட பேரு சிவா. புடிங்க அவனை. அவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. லட்டு சிங் சார், ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Very good, Shiva. All the best. All the best, Shiva. 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 லட்டு சிங் சார், நீங்க ஒரு ஃபைட் மேட்ச் போல போய் சிவாக்கு ஹெல்ப் பண்ணுங்க போங்க. ஓ எஸ் எஸ். ஏ கான்ஸ்டபிள், வாயா போலாம். தாக்குவோம். ஓகே சார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். அச்சச்சா.
வாங்க வாங்க சார். எங்க இருக்காங்க? சார், காப்பாத்துங்க சார். ஏத்துருக்கடா டேய். லட்டு சிங் சார், எல்லாரையும் கூட்டிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஓகே சிவா. ஏய் வாங்க. சார் நில்லுங்க சார். சிவா இவங்கள தூக்கிட்டு போக சொல்ல சார். சிவா அவன் ஃப்ரெண்ட்ஸை எங்க கூட்டிட்டு போக சொன்னா சார். என்ன சார் நீங்க? ஓ விஷயம் அதுதானா? வாங்க வாங்க, உங்களை நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்படிதான் அப்படி போ. அந்த பசங்க எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. போங்க, அவங்க யாரும் தப்பிக்க கூடாது. நீங்க முதல் தடவையா இந்த லாரி எடுத்து ஓட்டுறீங்க. ஆனாலும் சூப்பரா ஓட்டுறீங்க சார். அதனால ஐ சல்யூட் யூ சார். சூப்பர் சார். சிவா, இவங்க ஃபாலோ பண்ணாம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? இந்த வழியில நிறைய புதக்குழிங்க இருக்கு. ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ், யூ ஆர் ரைட். நீங்க நேரா போய்கிட்டே இருங்க. அந்த இடம் வந்தது உடனே வண்டியை நிப்பாட்டிருங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ரூட்ல அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமா டேங்கரோட இன்ஜின் பாழா போயிடும். ஓகே ஓகே, முதல்ல லட்டு சிங் சார் கிட்ட இதை நான் சொல்றேன்.
ஏய் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா நீர்ப்பானி சார்? அடி மேல அடி விழுந்தா நீர்ப்பானியும் விழுவாரா? நல்லா இருக்குல்ல? காப்பாத்துறான்.